இது ஸ்கோலோபேண்ட்ரா, இது லேடிபா மற்றும் இது மாண்டிஸ். சில மந்திரங்களை முயற்சிப்போம். The insectum. இல்லை நண்பர்களே, இது இன்று வேலை செய்யவில்லை. ஓ இல்லை, எங்கே என் எல்லா பூச்சிகளும்? அவை போய்விட்டனவா? அது லிவிங் ரூமில் இருக்கிறது நண்பர்களே. இது ஒரு மிகப்பெரிய பெல்பாக். வாவ், இது ஒரு மிகப்பெரிய மாண்டிஸ். இது ஒரு பில்பாக். அவை ஒரு பந்தில் உருண்டு செல்ல முடியும். அதனால் தான் மக்கள் அவற்றை ரோலி போலிஸ் என்று அழைக்கிறார்கள். நாம் அவற்றை பில்பக்ஸ் என்று அழைத்தாலும் அவை உண்மையில் நண்டு, இறால், லாப்ஸ்டர் போன்ற உறைந்திருப்பவை. எனக்கு என் மந்திரக்கம்பி தேவை. இந்த பில்பக்கை ஒரு பொம்மையாக மாற்றுவோம். இது எனக்கு தேவைப்படும். பிடித்துக்கிட்டேன், சுட்ட குட்டி. என்னுடைய இது ஒரு சிலந்தி. இந்த சிலந்தி ஒரு கருப்பு விதவையை போல தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நண்பர்களே? அவர்கள் சத்தமில்லாதவர்கள், தாக்கம் மிக்கவர்கள் அல்ல, மற்றும் அவர்கள் குறுக்கப்பட்டால் மட்டும் கடிப்பார்கள். அவர்கள் இருளில் தரையில் அருகே குழப்பமான ஆனால் பலமான வலைகளை உருவாக்குகிறார்கள். அவர்களுக்கு குறைந்த பார்வை உண்டு. அவர்கள் நன்றாக பார்க்க முடியாததால் அதிர்வுகளை உணர்வதற்காக அவர்கள் தங்கள் வலையை பயன்படுத்துகிறார்கள். திரும்பி செல்வதற்கான நேரம் சிலந்தி. இது ஒரு பெரிய தேனியா? இது ஒரு தேனி. தேனீக்கள் அற்புதமான மகரந்த பரப்பிகள். மலர்களிலிருந்து மலருக்கு மகரந்தத்தை கொண்டு சென்று தேனீக்கள் தாவரங்களை வளர்க்க உதவுகின்றன. அவற்றின்றி எங்களுக்கு பல பழங்கள் அல்லது காய்கறிகள் இருக்காது. தேனீக்கள் நடனமாடுவதன் மூலம் பேசுகின்றன. மற்ற தேனீக்களுக்கு மலர்களை கண்டுபிடிக்க எங்கே என்பதை சொல்ல ஒரு சிறப்பு ஆடல் செய்கின்றன. ஆஹா, தேனீ தாக்குதல். என்னை கடிக்காதே. ஒரு தேனீ கொள்வன் தயாரிப்போம். அவள் தேன் கூட்டை பார்த்து அவள் சேகரித்த தேனை விட்டு விடுவாள். தேனீக்கள் மலர்தேன் மூலம் தேனை உருவாக்கி அதனை தங்கள் தேன்கூட்டில் உணவுக்காக சேமிக்கின்றன. பிடித்து விட்டேன், சுறுசுறுப்பான சின்னவனே. ஏவா, எனக்கு என் அனைத்து பூச்சிகளையும் கண்டுபிடித்து அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற உதவ முடியுமா? இன்னும் சொல்ல வேண்டாம் ஸ்டெஃபி, நான் தயாராக இருக்கிறேன். அப்பா, இது ஒரு மாண்டிஸ். அவர்கள் பெரும்பாலும் அசையாமல் அமைதியாக காத்திருக்கிறார்கள். சரியான தருணத்தில் தாக்க திட்டமிடுகிறார்கள். மாண்டிஸ் என்பது ஒரு திறமையான வேட்டையாடி. அது ஈக்களை, குறுக்கீடுகளை மற்றும் சிறிய பல்லிகளையும் பிடிக்க முடியும். அவர்களுக்கு பெரிய கண்கள் உள்ளன. மேலும் அவர்கள் 180 டிகிரி வரை தங்கள் தலைகளை திருப்பி இரையை காண முடியும். இப்போது நீ ஓடிவிட மாட்டாய். நண்பர்களே, அந்த சத்தத்தையும் நீங்கள் கேட்கிறீர்களா? அது ஒரு லேடிபக். அவர்களின் சிவப்பு உடல் மற்றும் கருப்பு புள்ளிகளால் லேடிபக்களை எளிதில் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சில லேடிபக்கள் ஆரஞ்சு, மஞ்சள், கருப்பு அல்லது இளஞ்சிவப்பு கூட இருக்கலாம். மேலும் அவை பூச்சிகளை உண்ணுவதன் மூலம் தோட்டங்கள் மற்றும் தாவரங்களை பாதுகாக்கின்றன. உன்னை பிடித்தேன். இது ஒரு காளான் வண்டு. மரமடிவால் உண்ணுவதன் மூலம் அவர்கள் சத்துக்களை மீண்டும் மண்ணுக்கு மறுசுழற்சி செய்ய உதவுகின்றனர். ஆண் காளான் வண்டுகளுக்கு மான் கொம்புகளை போன்ற பெரிய வாய்கள் உள்ளன. இதனால் தான் அவற்றை காளான் வண்டுகள் என்று அழைக்கின்றனர். என்னுடன் வாருங்கள் மிஸ்டர் வண்டு. இது என்ன? இது ஒரு பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிகளை விட பட்டாம்பூச்சி நிபுணர்கள் அதிகமாக உள்ளனர் என்பதை நீங்கள் அறிவீர்களா? 1,60,000 வகைகளுக்கு மேல். புதுசான தகவல்: பட்டாம்பூச்சிகள் தனியாக துணியை உண்ணவில்லை.
இயற்கை நார்களை உண்பது அவற்றின் பெருங்குழாகும். ஓ ஐயோ, நீ என்னை பிடிக்க முடியாது. நான் போகலாம். ஓ, இது ஒரு ஸ்கோலோபென்ட்ரா. அவற்றின் அளவை பொறுத்து பொதுவாக 30 முதல் 100 கால்கள் இருக்கும். ஸ்கோலோபென்ட்ராக்கள் மிகவும் வேகமாக இருக்கும், மேலும் அவை மறைய விரும்புகின்றன. உங்களை பிடித்தேன் சிறு பூச்சி. நான் போகலாம். இது ஒரு கரப்பான் பூச்சி. அவை தலையின்றி ஒரு வாரத்திற்கு மேல் வாழ முடியும், ஏனெனில் அவை உடலின் மூலமாக சுவாசிக்கின்றன. மேலும் கரப்பான் பூச்சிகள் மிக வேகமான பூச்சிகளில் ஒன்றாகும். ஓ மை காட்! அவ்வாய் அன்புகளே, நீங்கள் அறிவீர்களா, கரப்பான் பூச்சிகள் உலகெங்கும் வாழ்கின்றன. அண்டார்டிகா போன்ற குளிர்ந்த இடங்களை தவிர. திரும்பி போக வேண்டிய நேரம். கரப்பான் பூச்சி. இது ஒரு எறும்பு. எறும்புகள் காதுகள் அல்லது நுரையீரல் கிடையாது. அவை அதிர்வுகளின் மூலம் கேட்கின்றன மற்றும் அவற்றின் உடலில் சிறு துளைகள் மூலம் சுவாசிக்கின்றன. எறும்புகள் மிகவும் வலிமையானவை. அவை தங்களின் எடையை விட 50 மடங்கு அதிகமான பொருட்களை சுமக்க முடியும். சரி, அது போதும். இப்போது நான் என் தஞ்சத்திலிருந்து வெளியேற முடியும். உன்னை பிடித்தேன் சிறு எறும்பு. இது ஒரு ஈ. ஈக்கள் பல சிறிய லென்ஸ்களால் ஆன பெரிய கண்களை உடையவை. அவற்றால் அவை ஒரே நேரத்தில் பல திசைகளில் காண முடியும். ஏய், என்னிடம் இருந்து விலகுங்கள். இங்கே வருங்கள். சிறந்த தருணம். சுவாரஸ்யமான தகவல். ஈக்களின் எதிர்வினை மனிதர்களை விட மிகவும் வேகமாக இருக்கும். அதனால் அவை ஒவ்வொரு வீச்சையும் தவிர்க்கும் போல தெரிகிறது. கிரீன், பச்சை, சிவப்பு, நீலம். இது ஒரு பூச்சிப்புழு. திரும்பி போகலாம். இறுதியில் நான் என் அனைத்து பூச்சி விளையாட்டு பொருட்களையும் சேகரித்தேன். ஏய் ஸ்டெக்பி, இதை பாருங்கள். Lo insecto. தாஷா, நீ என்ன செய்தாய்? மீண்டும் இல்லை. ஊப்ஸ். அடடா அடடா, இது என்ன? ஆஹா, பல பலூன்கள். நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். நண்பர்களை நிறுத்துங்கள். இதுதான் என்று நினைக்கிறேன். மூன்று, 2, 1 போங்கள். போங்கள். இது என்ன? நண்பர்களே, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். துபாய் சபாரி பூங்காவிற்கு அழைப்பிதழ். குழந்தைகள், நீங்கள் எங்கே? அடடா, ரொம்ப பல விஷயங்கள். குழந்தைகள், நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீங்க. என்னை விட்டு போக முடியாது. மன்னிக்கவும் அப்பா. துபாய் சபாரி பூங்காவிற்கு வரவேற்கிறோம். ஜேசன், இன்று ரொம்ப நாள் ஜெண்டர் அருமையா இருக்கும். நீ அவர்கள் குறித்து உற்சாகமாக இருக்கிறையா? ஆம். ஹாய் ஜேசன், இங்கே யார் இருக்கின்றார்கள்? அவர்களுக்கு வணக்கம் சொல்ல மாட்டோமா? சரி, நான் வணக்கம் சொல்றேன். போவோம். சில மகிழ்ச்சியை பெறுவோம். பின்னணி
காட்சி தொகுப்பை நாம் ஒன்றாக ஆராய்வோம். ஐயா வணக்கம் நண்பர்களே. ஜேசன், நீ அவ்வாறு செய்ய முடியாது. அது நல்லதல்ல. மன்னிக்கவும் நண்பர்களே, அது ஒரு ஜோக் தான். கவலைப்படாதீர்கள். நீங்கள் இன்று எங்களுடன் துபாய் சபாரி பூங்காவை ஆராய விரும்புகிறீர்களா? நிச்சயமா போவோம். சரி, போவோம். அலெக்ஸ், வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சிறந்த யோசனை உள்ளது. இல்ல இல்ல இல்ல. ஆம், அடடா, அவங்க இத சாப்பிட விரும்புவாங்களேன்னு நினைக்கிறேன். மரியா, நீங்கள் உங்கள் உணவுகளை கொண்டு வந்து விலங்குகளுக்கு கொடுக்க முடியாது. விலங்குகள் பராமரிப்பாளர்கள் அவர்களுக்கு குறிப்பிட்ட உணவு திட்டத்தை அளிக்கிறார்கள் மற்றும் அவர்கள் சாதாரண உணவுகளால் ஊட்டப்பட முடியாது. நீங்க சரியா சொல்றீங்க. நான் அதை தனியா சாப்பிடுவேன். இல்ல மாரியா, அதை செய்ய முடியாது. இனிப்புகள் பற்களுக்கு நல்லதல்ல. நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். அடுத்தது என்ன? இழைந்து விளையாட நேரம். ஸ்டெஃபி, நீங்கள் இங்கே உங்கள் கைகளை சுத்தம் செய்ய வேண்டும். பாருங்கள். பாருங்க, லாவா லாவா, அத பாருங்க. ஒரு நிமிஷம், பாலத்தை ஓடி செல்ல முடியாது. நாங்க வருந்துகிறோம். லெமர்கள், நம்ம அவங்கள ஊட்ட வேணும் அப்படின்றது நினைக்கிறேன். அவன் ரொம்ப அழகா இருக்கிறான். நீங்கள் எப்படி நடனமாட வேண்டும் என்று பாருங்கள். I like to move it, move it. I like to move it, move it. அலெக்ஸ், ஸ்டெஃபி விலங்குகளை கிண்டல் செய்ய வேண்டாம். சரி, மன்னிக்கவும் அப்பா. ஓகே. நான் ஒரு மான் பார்க்கிறேன். அடடா, அவரை பாருங்கள். கொலைமான் கமிலியனுக்கு உணவு கொடுப்போம். சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். அவரது நாக்கு மிகவும் நீளமாக இருக்கிறது. என் சேனலுக்கு ஒரு பாம்புட ஒரு மகிழ்ச்சியான வீடியோவை கொடுத்துவோம். ஆம், நான் அதை செய்தேன். ஐவன் பாம்புகளுடன் வீடியோ எடுக்க வேண்டாம். அது ஆபத்தானது. ஆஹா, மன்னிக்கவும் அப்பா, நான் அறியவில்லை. பாருங்கள், காட்டு எருமைகள். பயப்பட வேண்டாம் மாரியா. விலங்குகளை ஊட்டுறது ரொம்ப அருமை. ஸ்டெஃபி, நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. அதை பயன்படுத்த முடியாது. இதை பயன்படுத்துங்க. சரியான துரிகை. சரி. அவரை உணவளிக்க முயற்சிப்போம். நல்லா செஞ்சிருக்கீங்க குழந்தைகளே. யானை அதை மிகவும் விரும்புகிறது. ஜேசன், நீயா யானைக்கு குளிக்க வைக்க விரும்புகிறாயா? ஆமா, நான் விரும்புறேன். முயற்சி செய்யலாம். வாவ், இது ரொம்ப மகிழ்ச்சியானது. ஓ நண்பர்களே, சீக்கிரம் செய்வோம். நமது அடுத்த நிலையம் சபாரி பயண பஸ். வாங்க போகலாம். சாரா, ஜேசன், ஐவன், மரியா, ஸ்டெஃபி, டாஷா. ஆஹா, அலெக்ஸ். அலெக்ஸ் எங்கே? அலெக்ஸ், கம்பிகளை ஏறாதே. இது மிகவும் ஆபத்தானது. மன்னிக்கவும் அப்பா. சரி, காத்து பாரு. என்ன? பஸ்ஸில் ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது. அது முடியாது. ஆனால் நான் ஜன்னலின் பக்கத்தில் உட்கார விரும்புகிறேன். இல்லை, இது என் இடம். இல்லை, நான் உட்கார விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன். நான் உட்கார விரும்புகிறேன். நான் உட்கார விரும்புகிறேன். டாஷா, ஸ்டெஃபி, அலெக்ஸ், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள். ஒரு ஆசனத்துக்கு ஒரு பயணி இங்கே. அலெக்ஸ் இங்கே. இப்பொழுதுதான் சரியாக இருக்கு. வாவ்.
வணக்கம். அங்கே ஒரு ஒட்டக சிவிங்கி இருக்குது. அவன் ரொம்ப உயரமா இருக்கிறான். இந்த விலங்கின் பெயர் என்ன என்று எனக்கு தெரியல. எனக்கு அந்த விலங்கு என்னன்னு தெரியும். கழுதை பறவை. ஓஹோ, ரொம்ப அழகாக இருக்கிறது. நான் ஒரு படம் எடுத்து ஆக வேண்டும். அது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. மரியா, நிறுத்துங்கள். ஃபிளாஷ் போட்டோ எடுக்க வேண்டாம். மன்னிக்கவும். வணக்கம். ஸ்டெஃபி, கண்ணாடியை தட்டாதே. உப்சி. நீ வெறும் கையால் அழைத்து விடலாம். வணக்கம். நான் மிகவும் பசிக்கிறேன். நான் ரொம்ப சாப்பிட விரும்புகிறேன். பசி. உண்மையில் எனக்கு சில நொறுக்கு தீனிகள் உள்ளன. குறிப்பாக அதிகமாக இனிப்பு சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமற்றது. குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடக்கூடாது. பஸ்டில் குப்பு போட வேண்டாம், அதை சுத்தம் செய்யுங்கள். மன்னிக்கும். சரி, அதை நாங்கள் சுத்தம் செய்வோம். வாங்க நண்பர்களே. நல்ல வேலை நண்பர்களே, வாங்க போகலாம். நண்பர்களே, நான் துபாய் சவாரி பூங்காவுக்கு சென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நானும். ஆம், இது மகிழ்ச்சியானது. நண்பர்களே, நீங்கள் இந்த இடத்திற்கு சென்று பாருங்கள். உண்மையில் அப்பா, நான் துபாய் சவாரி பூங்காவில் என் பிறந்த நாளை கொண்டாடி காட்டில் உணவு உண்டு அல்லது காடு தொழிலை கற்றுக்கொள்ளலாம். நாங்கள் கண்டிப்பாக இது பற்றி நினைப்போம், ஆனால் நீங்கள் விதிகளை பின்பற்றுவதாக வாக்களித்தால். நான் வாக்குறுகிறேன் அப்பா. உங்கள் டிக்கெட்டுகளை துபாய் சவாரி பூங்காவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இப்போது பெறுங்கள். மேலும் சமூக ஊடகங்களில் துபாய் சவாரி பூங்காவை பின்தொடர மறக்காதீர்கள். வாவ், டாஷா, அலெக்ஸ், உள்ளே என்ன இருக்கின்றது என்று பார்ப்போம். டைனோசார் பொம்மைகள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. இந்த டைனோசார் பொம்மைகளை பெரியதாக அந்த சிலைகள் போல செய்யலாம். ஸ்பைனோசாரஸோட தொடங்குவோம். வாவ், மிகவும் பெரியதாக இருக்குது. டைனோசார்கள் எங்கே? அலெக்ஸ், ஓடு. அவை மிகவும் பெரியதாக இருக்கின்றன. ஓஹோ, அது மிகவும் பயங்கரமா இருந்தது. நண்பர்களே, மாரியா, எல்லா டைனோசார் பொம்மைகளும் காணாமல் போய்விட்டன. இப்போது என்ன செய்வோம்? ஆமா டாஷா, வெளியே நிறைய டைனோசார்கள் இருக்கின்றன. இந்த கம்பியை பயன்படுத்தி அவற்றை மீண்டும் மாத்தி விடலாம். நாம் போகலாம். இது பிஸ்டாஹிவர்சர். இந்த டைனோடிரெக்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆனால் இது முன்பு வாழ்ந்தது. இது சிறியதாகவும் வேகமாகவும் இருந்தது. அதன் தலையில் சிற்றடியும் மடிப்பும் இருந்தன. இது காட்சிக்கோ அல்லது போருக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடும். பயங்கரம். நீங்களை மீண்டும் சூட்டு கேஸுக்கு திருப்பிக் கொண்டு செல்லலாம். இது இக்தியோவேனேட்டர். அதன் பெயர் மீன் வேட்டையாடி என பொருள்படும். இக்தியோவேனேட்டரின் முதுகில் 2 படகு போன்ற குழிகள் இருந்தன மற்றும் நீருக்கருகே வாழ்ந்தது. அவை சிறந்த நீச்சல் வீரர்களாக இருந்தன மற்றும் மீன்களை உண்டன. நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். நான் எங்கு போக வேண்டும்? டைனோசார்கள் எங்கே? இது நியோவேனேட்டர். அதன் பேர் புதிய வேட்டையாடி என்று பொருள்படும். அவன் என்னை பார்க்காமல் இருக்கட்டும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நியோவேனேட்டருக்கு மிகச் சிறந்த மனம் அறியும் திறன் இருக்கிறது.
நாம் மீண்டும் சூட்டுகேஸிற்கு போகலாம். ஓ, இவைகள் வெறும் பொம்மைகள் தான். அது வெறும் மெல்லிய பொம்மைதான், உண்மையான டைனோசார் அல்ல என்பதில் நல்லது. அருமையான அலங்காரம், வியப்பூட்டும். ஓ இல்லை, இது உண்மையான டைமெட்ரோடான். உங்களுக்கு தெரியாதா, டைமெட்ரோடான் டைனோசார்களுக்கு முன்பு 290 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது. அவனை பிடிப்போம். ஆம், பிடிச்சுட்டோம். உங்களை மீண்டும் சூட்டுகேஸிற்கு திருப்பி கொண்டு செல்லலாம். ஓ இல்லை, இது அங்கேலோசாரஸ். நான் மறையணும். அவன் என்னை பார்க்கவில்லை என்று நம்புகிறேன். அவன் என்னை பார்த்துட்டான். அங்கைலோசாரஸின் வால் பெரிய கனமான கிளப்பை கொண்டது. அவனின் முதுகை பாருங்கள், அதற்கு கவசம் போன்ற எலும்பு தகடுகள் இருந்தன. சூட்டுகேஸிற்கு திரும்ப நேரமாகிவிட்டது. ஓ பாருங்கள், இது மையசாரா. மன்னிக்கவும், ஆனால் உங்களை மீண்டும் கொண்டு போக வேண்டும். இது பெக்லஸ் ஸ்பைனாக்ஸ். அது குறித்து நமக்கு தெரியாதவை இன்னும் பல உள்ளன. அறிவியலாளர்கள் அதன் எலும்பு அமைப்பில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே கண்டுபிடித்தனர். இதற்கு உயரமான பின்புற முட்கள் இருந்தன. அவற்றும் ஒரு சிறிய படகின் பகுதியாக இருந்திருக்கலாம். சற்றே தளருங்கள், வீட்டிற்கு செல்ல நேரம் வந்துவிட்டது. நான் சில இனிப்பு வேண்டுகிறேன். உள்ள டைனோசர் இல்லை என நம்புகிறேன். இது சினோசெராடாப்ஸ். இது சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கொம்புள்ள டைனோசர், மேலும் ஆசியாவில் இருந்து வந்த ஒரே டைனோசர். திரும்பி செல்ல நேரம். பாருங்க, இது உங்கள் சகோதரன். நான் ஒரு டைனோசரை கேட்கிறேன். இது இங்கு எங்காவது இருக்க வேண்டும். அடடா, மிகவும் அருகில். இது செராடோசோரஸ். அவரது பெயர் கொம்பு கொண்ட பல்லி என்று பொருள். அவரது கொம்புகளை பாருங்கள், பயங்கரமாக உள்ளது. இதுக்கு ஒரு டிராகன் போல மூக்கில் கொம்பு இருந்தது. செராடோசோரஸ்க்கு முதலை போல நீளமான நெகிழ்வான வால் இருந்தது. உங்களை சுட்டுகேஸுக்கு திரும்ப செலுத்துவோம். பாருங்கள், இது உண்மையான டைனோசர். இது டிப்ளோடோகஸ். அதன் பெயர் இரட்டை பருப்பு என்று பொருள். அதன் மிக நீண்ட வால் மற்றும் கழுத்தை பாருங்கள். இது தாவரங்களை உண்பவன், மேலும் இது இலைகளை தின்னிக் கொண்டிருந்தது. நான் இலைகளை சாப்பிட விரும்பவில்லை. இது ரொம்ப அது. நான் அதை மரியாவுக்கு கொடுக்கிறேன். டாஷ் மற்றும் அலெக்ஸ், நாம் கடைசி டைனோசரை கண்டுபிடிக்க வேண்டும். அந்த குழந்தைகளை பாருங்கள். ஆனால் இது டைனோசர் அல்ல. கடைசி டைனோசர் எங்க இருக்கக்கூடும்? இது டைனோசரா? இல்ல, இது முதல்ல.
இது நமக்கு பிடிபடும் முன் இதை விரைவாக திருப்புவோம். டாஷா, அலெக்ஸ், வாங்க, நமக்கு கடைசி டைனோசர் கிடைத்து விட்டது. முடிஞ்சது. இப்ப வீட்டுக்கு செல்வோம்.